ஓம் நமக் சிவாய. இன்று மார்கழியின் 17வது நாள். மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையின் 17வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம். செங்கன் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதால் கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை தங்கள் பெருமானை பாடி நலம் திகழ் பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலை மிகவும் அருமையாக இயற்றியுள்ளார். இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். சிவபெருமான் திருவீதி உலா வராராம். அந்த அழகிய காட்சியை, அவர் கருணை புரிகின்ற செயலை விளக்குவதாக இந்த பாடலை அமைத்துள்ளார். அதாவது அந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன் சிந்தும் மலர்களை அணிந்துள்ள பெண்களை. சிவபெருமான் எத்தகைய கருணையை அளிப்பவர் என்றால், செந்தாமரையை போன்ற கண்களை உடைய திருமாலும் 4 முகங்களை உடைய பிரம்மனும், ஏன் விண்ணுலகத்தில் உள்ள தேவாதி தேவர்கள் அனைவராலும் வழங்க முடியாத இன்பத்தை நமக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற சிவபெருமான் இப்ப எங்க வரார்னா, அவரவர்களுடைய வீட்டுக்கே வராராம். இறைவனை வணங்கணும்னா நாம தான் கோயிலுக்கு போகணும். ஆனால் தற்போது சிவபெருமான் தன்னுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளால் நம்மளை எல்லாம் ஆட்கொள்வதற்காக ஒரு சேவகன் போல இறங்கி ஒவ்வொரு வீடுகளுக்கும் வராராம். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கெல்லாம் அமுதம் போன்று காட்சி அளிப்பவனுமாகிய சிவபெருமானை வணங்கி நலங்களை பெறுவதற்காக இந்த தாமரை மலர்கள் எல்லாம் மிதந்து கொண்டிருக்கும் பொய்கை ஆற்றில நீராடிவிட்டு வாருங்கள் பெண்களே என்று அழைப்பதை போல மாணிக்கவாசகர் இந்த பாடலை இயற்றியுள்ளார். இறைவனுடைய அருள் நமக்கு வேண்டும் என்று மனதார நினைத்து இறை சிந்தனையில் வாழ்ந்தோம் என்றால் இறைவன் நம் இல்லத்திற்கே தேடி வந்து அந்த கருணையை வழங்குவார் என்பதைத்தான் மாணிக்கவாசகர் இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தியுள்ளார். நாளை மற்றுமோர் திருவெம்பாவையுடன் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமக் சிவாய.